தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் ஊசி மூலம் செயற்கையாக பழுக்க வைத்த தர்பூசணி பழங்களை உணவு பாதுகாப்புத் துறையினர் வெட்டி அழித்தனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரபு வழங்க கேட்கலாம். பிரபு, வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் ராஜபாளையம் சாலையில் சாலையோர மாற்றுத்திறனாளி வியாபாரி மாரியப்பன் என்பவர் தர்பூசணி பழங்களை விற்பனை செய்து வருகிறார். இந்த நிலையில் அவர் விற்பனை செய்யும் பழங்கள் நிறம் மாறுவதற்காகவும் பழுக்க வைப்பதற்காகவும் ஊசி மூலம் செயற்கையாக மருந்துகளை ஏற்றுவதாக எழுந்த புகாரின் பெயரில் கடைக்கு நேரடியாக வந்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி முகமது ஹக்கீம் தலைமையிலான நகராட்சி ஊழியர்கள் பழங்களை சோதனை செய்ததில் ஊசி மூலம் மருந்து ஏற்றி பழுக்க வைத்தது உறுதி செய்யப்பட்டதை தொடர்ந்து பினாயில் ஊற்றி பழங்களை அழித்து தொடர்ந்து அவருக்கு அபராதம் விதித்தனர். பின்னர் அந்த பழங்களானது நகராட்சி வாகனத்தில் ஏற்றி கொண்டு செல்லப்பட்டது. மேலும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை விரும்பி சாப்பிடும் தர்பூசணி பழத்தில் இதுபோன்று செய்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது.